ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சைலாஸ் லாக் புக். இன்னைக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயத்த சொல்ல தான் நான் இந்த மெசேஜ் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு பல்க் கேரியரில் 5H பல்க் கேரியரில் ஒரு இன்ஜின் கேடட் வந்து இறந்துட்டான் அந்த பையன். அது ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்பின் கேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஸால் தான் அந்த பையனோட உயிர் இழந்திருக்கு. அது எந்த கேஸ் அப்படின்னு சொன்னால் எதால் கிரியேட் ஆகிற கேஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ பல்க் கேரியர்ஸில் வீட்டு இல்லை சோயாபீனோ இல்லை ஏதாவது நம்ம ஃபுட்டு வகையான ஏதாவது விஷயம் அது லோட் பண்ணுவோம்னா அதை ஃபியூமிகேஷன் பண்ணுறதுக்காக, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த டேப்லெட்ஸ்லேருந்து உருவாகிற அந்த கேஸ் தான் அந்த ஃபாஸ்பின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். நம்ம 2 ppmக்கு மேலே இருந்தாலே நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சஃபகேட் ஆயிரும். இப்போ அதோட ஸ்மெல் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கார்லிக்கோட ஸ்மெல்லு இல்லை ஏதாவது ஃபுட் வேஸ்ட் வந்து அழுகிற ஸ்மெல்லு, இதால தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து இப்போ டைரெக்டாக வந்து கேபிள்லேயே 5 ppm எபோவ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த டெத்து கன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் எடுத்தப்போ 5 ppm எபோவ் அங்கே ஃபாஸ்பின் கேஸ் இருந்ததாக கண்டுபிடிச்சாங்க. அந்த இதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த நியூஸ் கேட்கும்போது. ஏன்னா இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே நம்ம பார்க்குறோம். ஏன்னா பல்கேரியர்ஸில் வந்து அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் அது முடிகிற வரைக்கும், அவங்க அது ஒரு இடத்துல இருந்து லோடு பண்ணி இன்னொரு இடத்துல டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் அந்த கேஸ், இந்த ஃபாஸ்பின் கேஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதுக்காக ஒரு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபாஸ்பின் கேஸ், அந்த டேப்லெட்ஸை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது எக்ஸ்ப்ளோசிவும் கூட. தண்ணியில அது மிக்ஸ் ஆயிருச்சுன்னா எக்ஸ்ப்ளோசிவா மாறிடும். அதனால தண்ணியும் படக்கூடாது. அந்த போர்ட்ல டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு போர்ட்ல டீம் வருவாங்க. அவங்களே வந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ பல்க் கேரியர்ஸ்ல யாராவது இருக்கீங்கன்னா நீங்க கவனமா இருங்க. இந்த ஃபியூமிகேஷன் ப்ராசஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை நல்லா ப்ரீஃப் பண்ணிடுறாங்க கம்பெனிஸ் வந்து அந்த க்ரூவை ஃபுல்லாவே வந்து நல்லா ப்ரீஃப் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபாஸ்பின் கேஸோட என்னெல்லாம் டேஞ்சர் அப்படி இருக்குன்னு இதெல்லாமே ப்ரீஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது ஏன்னா ஆக்சுவலி இந்த ஹேச்சோட இது வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் சம்டைம்ஸ் எல்லாம் வந்து அக்கோமடேஷனுக்கு உள்ளாடி வந்து பாஸ் ஆகும். அந்த பாஸ் ஆகிற இடத்துல ஃபாஸ்பின் கேஸ் வந்து பெனிட்ரேட் ஆகி அது வழி கேபின்ஸுக்கு பாஸ் ஆகி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நீங்க கப்பலில் இருக்கும்போது நல்ல கவனமா இருங்க இதுக்காக. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணுங்க.